அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா வெளிவந்த ஒரு வேலைவாய்ப்பு தான். AIESELன்னு சொல்லக்கூடிய AI இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட். ஸோ அதுல வெளியாகக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அண்டர்டேக்கிங் கீழ ஏஐ அசெட்ஸ் ஹோல்டிங் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய AIESL அதுல வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா, AIESLல 5000க்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸும் அண்டு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் ஒர்க் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் அண்டு ஏர்கிராஃப்ட் டெக்னீசியன் உள்ள ஒரு மிகப்பெரிய கம்பெனி இது. இந்த கம்பெனில பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, 5 இயர்ஸுக்கு இனிஷியல் பீரியட் இருக்கு. ஃபியூச்சர்ல இது மேபி அத எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்படுறாங்களோ, அவங்கள எங்கெல்லாம் என்னுடைய வேலைவாய்ப்பு இருக்கோ, அங்கெல்லாம் இவங்க போஸ்டிங் போடுவாங்க. இந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிக்கு என்னென்ன இதுல வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில 3 வேக்கன்சியும், மும்பையில 10 வேக்கன்சியும், கொல்கத்தாவுல 1 வேக்கன்சியும், ஹைதராபாத்ல 2 வேக்கன்சியும், நாக்பூர்ல 4 வேக்கன்சியும், திருவனந்தபுரத்துல 5 வேக்கன்சியும், மொத்தம் 25 வேக்கன்சி இருக்கு. அவங்களுடைய கவர்மெண்ட்ல ஃபாலோ பண்ணக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் மேன் ரூல்ஸை தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஇ, பிடெக்ல டிகிரி முடிச்சிருக்கணும். அதுல ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கணும். இதுதான். ஸோ 60% மார்க் வாங்கியிருக்கணும். கேட்ல 80% அண்ட் அபோவ். எஸ்சி, எஸ்டியா இருந்துச்சுன்னா 80% இருக்கணும். இதுதான் என்னுடைய இது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை இவங்க ஸ்க்ரூட்னி பண்ணி அவங்க இன்டர்வியூ தான் குடுக்குறாங்க, எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா? பெரும்பாலும் இந்த கேட்டு ஸ்கோரை பார்க்குற எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்லயுமே எக்ஸாம் கிடையாது. ஏன்னா அவங்க கேட் மார்க்கே என்ன பண்றாங்கன்னா, அவங்க எக்ஸாம் மார்க்கை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இது பண்ணுங்க. ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. ஜென்ரல்னா 28 இயர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. ஓபிசினா 31 வயசு வரை இருக்கலாம். எஸ்சி, எஸ்டினா 33 வயசு வரை இருக்கலாம். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ இதுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் சர்வீஸ் கேடரில் ஸ்டைஃபண்டா 40,000 கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இயரில். அப்புறம் நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது, அடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு 59,000 ஆரம்பிப்பாங்க. 79,000 வரைக்கும் இது வரும். இந்த 4 வருஷமே ட்ரைனிங் பீரியட்ல எல்லாம் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது. ஸோ இது என்ன சர்வீஸ் பாண்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 இயர்ஸுக்கு போடணும், சர்வீஸ் பாண்டு போடணும். அப்பாயின்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஃபர்ஸ்ட் நீங்கள் போகிறது அப்படின்னா இன்ஜினியர் ட்ரைனிங் போவீங்க. அப்போ நீங்கள் ஏஇயா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு அந்த இது இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய இது. ஸோ 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட், அதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி சப்போர்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லி கூகுள் ஃபார்ம் லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட் அப்ளைடு ஃபார் இன்ஜினியர் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி இஎஸ்எஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் இந்த 24 செப்டம்பருக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ உங்களுடைய பிரிண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டை கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் இது ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி உங்கள் செல்ஃப் அட்டஸ்டடு பண்ணி அதை ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ அந்த கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி சப்போர்ட் சர்வீசஸ்ன்னு போட்டு அதில் கீழே டூன் போட்டு சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர்
ஏஐ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட், பர்சனல் டிபார்ட்மெண்ட், 2nd floor, CRA பில்டிங், ஏர்போர்ட் காம்ப்ளெக்ஸ், அரவிந்தோ மார்க், நியூ டெல்லி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ என்ன இருக்கணும் பாருங்கள், உங்களுடைய எல்லா மார்க் ஷீட்டும் அது இருக்கணும். இதுதான் என்னுடைய இது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எக்ஸாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான். மெடிக்கல் எக்ஸாம் மட்டும் இருக்குது. அவங்களுடைய ஃபிட்னஸ் பார்ப்பாங்க இல்லையா அது. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ பிஇ மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டல், இசிஇ, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து ஏரோநாட்டிக்கல் முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க்கை நம்மளுடைய வீடியோவுடைய கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இது பண்ணுங்கள். இது சம்மந்தமாக படித்தவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்ஸில் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான், கேட் ஸ்கோரில் உள்ள மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எக்ஸாமு கிடையாது. கேட்டில் வாங்கின மார்க்கை வச்சு தான் இவங்க கூப்பிட்றாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா எதுவும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.